Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Fish Pepper Masala Gravy எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். Sumiya's Kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 7-8 முந்திரி பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். எந்த மீனில் வேண்டாலும் ட்ரை பண்ணலாம். நான் ஹம்மூர் மீன் தான் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 1/4 மணி நேரம் அப்படியே பரட்டி வச்சிடணும். பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் 10 சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளியை சேர்த்துக்கணும். ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீனை ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, வரிசையாக அடுக்குன மாதிரி வைக்கணும். மீனை சேர்த்துட்டு மேலே 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு மெதுவாக திருப்பி போடணும். மீன் உடையாமல் இருக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க இந்த ஃபிஷ் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் பெப்பர் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching.